Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai, 12th Standard Computer Science Lab, Chapter 6, Control Structures discuss பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் while for அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த while forல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் ஃபாரில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், ஃப்ளோ சார்ட், சின்டாக்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இந்த கிளாஸில் கண்டினியூட்டி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் எக்ஸாம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்ததெல்லாம் கரெக்டாக கிளியராக பார்த்துக்கோங்க. அண்டு கிளாஸ் ஒர்க் நோட்டில் கிளியராக ரிட்டர்ன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நவ் அந்த ஃபார் லூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Program 6.9 program to illustrate the use of for loop to print a single digit even number. Single digit even number. Even though write a simple program for identifying the single digit even numbers அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்மளுக்கு தெரியும் லூப்பை நேம் பண்ணியிருக்கோம். for is a keyword, now y is a variable, in value range. ஸோ ரேஞ்சில் 3 ப்ராசஸ் இருக்குது. இந்த 3 ப்ராசஸ் ஒன்று பார்த்திங்கன்னா initialization, ஸ்டாப், ஸ்டெப். ஆமாம் தானே, நம்ம சின்டாக்ஸ் அதானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஃபார் லூப்புக்கு. ஸோ நம்மளுடைய ஃபார் லூப்பில் ரேஞ்ச், ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்மளுடைய ப்ரோக்ராமை இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இனிஷியலைசேஷன் வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா 2. ஸோ எனக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கோம், இட் வில் பி பிரிண்டட் ஆஸ் அ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். பிரிண்ட் ஆஸ் அ ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் வேல்யூ 10. எனக்கு எண்டிங் வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கணும். ஸோ அதான் அங்கே 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கோம். 2 இஸ் அ ஸ்டெப் வேல்யூ. 2 இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ், எப்படி வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஐ கம்மா எண்ட் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்ததுக்காக நம்மளுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுடைய ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா following is an illustration using else part in for loop. Else part in for loop. Example 6.10 program to illustrate the use of for loop to print a single digit even number with else part அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ப்ரோக்ராமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் else part யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த else partல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can giving a indication message கொடுத்துருக்கோம். இந்த else partல என்ன கொடுத்துருக்கோம், இண்டிகேஷன் மெசேஜ். என்ன இண்டிகேஷன் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எண்ட் ஆஃப் த லூப். ஈவன் தோ இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்கலாம் ப்ரோக்ராமில். நான் இதுக்கு பாருங்கள், நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை என்னுடைய லூப்பை டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஐ கம்மா எண்டு ஈக்குவல். இது ரெண்டுமே நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சேம் ப்ரோக்ராமில் பார்த்தது. இது ஒன்று மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். எல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எல்ஸில் எனக்கு ஒரு கமாண்ட் டிஸ்பிளே ஆகணும். என்னோடய லூப்பு கம்ப்ளீட்டேஷன் ஆயிடுச்சு அல்லது என்னுடைய லூப் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுறதுக்காக இந்த எல்ஸ் ஸ்பாட்டில் பிரிண்ட் /n அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் நியூ லைன் இங்கே நம்மளுக்கு வரணும். அதுக்காக இங்கே /n எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டில் என்னென்னு பார்க்கலாம். இன் பைத்தான் indentation இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த லூப். பைத்தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்டேஷன். ஸோ இன் பைத்தான் indentation இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லூப்
and other control statement இதில் பார்த்தீங்கன்னா other control statement also availability இருக்காங்க நம்மளுக்கு. Now indentation only creates block and sub blocks அப்படின்னு சொல்லலாம். இந்த indentation பார்த்தீங்க அப்படின்னா அது மூலியமாக தான் நம்ம என்ன கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா create blocks and sub block create பண்ண முடியும். Like how we create a blocks within a set of curly brace language, curly braces, open curly brace, close curly brace, the open curly brace, close curly braces in languages like C, C++. நாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டென்டேஷன் நம்மளுடைய அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் பிளாக்ஸ் வித்தின் எ செட் ஆஃப் கர்லி பிரேசஸ் தான் நம்ம அதர் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய பைத்தானில் நம்ம இந்த கர்லி பிரேசஸ் அதெல்லாம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாதனால அங்கே எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வித் ஒன்லி ஆஸ் அ இண்டென்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னாவே அதுவே எனஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Here is another program which illustrates the use of range. Another program உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணி காமிக்கிறாங்க. Use of range to find the sum of numbers 1 to 100. இது ஒரு 1 mark question, sorry, இது ஒரு program questionல கேட்கலாம். Generally you write a program for print the sum of series. அது ஒரு program practical programல இருக்கு. இந்த சம் ஆஃப் சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. நான் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் 6.11 ப்ரோக்ராம் டு கால்குலேட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100. For n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு வேரியபிள். யூ கேன் அரேஞ்ச் த வேல்யூ ஆஸ் n ஈக்குவல் டு 100, சம் ஈக்குவல் டு 0. நான் வேல்யூ சொல்லியிருக்கேன், என்ன வேல்யூ 1 to 100 வரையில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் வேல்யூஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே அதுக்காக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார் கவுண்டர் இன் ரேஞ்ச் 1, ஃபார் கவுண்டர் ரேஞ்ச் இன் 1, range 1, n plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, n plus 1. ஸோ இந்த ரேஞ்ச் வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 by 1 ப்ராசஸில் நம்மளுக்கு இது நடக்கும். how it is calculated அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எப்படி கால்குலேட் ஆகும்? sum equal to sum plus counter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. sum equal to sum plus counter. இது எப்படி ப்ராசஸ் ஆகும்? print sum of 1 until %d %d %n, sum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் இது நடக்கும், எப்படி பாசிபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ n+1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n+1. ஸோ n+1ல் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் 100 அப்படிங்கக்கூடிய ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்குவாங்க. நான் ஆஃப்டர் ரேஞ்ச் கவுண்டர் இன் ரேஞ்ச் 1 அந்த வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா. பிகினிங்கில் சம்மில் எனக்கு என்ன வரும், 1ன்னு வரும். ஆஃப்டர் செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது ப்ளஸ் என்ன ஆகும், 2. ஸோ இப்போ n+2 இதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய சம்மில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னுடைய கவுண்டரில் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ அந்த 1 ஆட் ஆகி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது மாதிரி என்னென்னா ஒரு நம்பர் பிட்வீன் ஒரு நம்பர் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கிட்டே போகணும். அதுதான் என்னுடைய சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. Finally, you can display or print to the values until %d %n, sum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்லேயும் வேல்யூ இருக்கும், அண்ட் தென் என்னுடைய சம்லேயும் வேல்யூ இருக்கும், என்லேயும் வேல்யூ இருக்கும், சம்லேயும் வேல்யூ இருக்கும். ஸோ அப்போது இங்கே n அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய 100, சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
5050 அப்படிங்கிறது என்னுடைய சம் வேல்யூ. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 1 to 100 வேல்யூவில் இருக்கக்கூடிய த சம் ஆஃப் வேல்யூஸை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அப்படியே ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த above code n is initialized to 0, n is initialized to 100, the sum is initialized to 0, the sum is initialized to 0, the sum is initialized to 0. The for loop start executing from 1. என்னோட for loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். Start from executing as a 1 for every iteration of the value. For every iteration of the value, sum is added with the value of counter variable and stored in sum. Value of counter variable stored in sum. even though என்னுடைய ஒவ்வொரு வேல்யூவும் வாங்குறது எனக்கு என்ன ஆகும், கவுண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும், ப்ளஸ் என்னுடைய நம்பர் வேல்யூவும் கவுண்ட் ஆகும். Note that the for loop will iterate from 1 till the upper limit -1. Value of n is set as 100, so this loop will iterate for the values from 1 to 99, only 1 to 99 only. That is the reason why we set upper limit n plus 1. n plus 1 அப்படிங்கிறதுக்கு எதுக்காக இங்கே லிமிட் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க எக்ஸாம்பிளோட சொல்லிட்டாங்க. இதுதான் ரீசன் அப்படிங்கிறத நவ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் ரேஞ்ச் கேன் ஆல்சோ டேக் வேல்யூ ஃப்ரம் ஸ்ட்ரிங். ரேஞ்சில் நாட் ஓன்லி எ நம்பர், நான் நம்பர் மட்டும்தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணுங்கிறது கிடையாது. கேன் ஆல்சோ டேக் எ ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ விச் வில் பி dealt in the later chapter. இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்கமிங் சாப்டர்ஸில் எலாபரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. Following is an example to illustrate the use of string in range. The use of string in range பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. So example 6.12 program to illustrate the use of string in range. The use of string in range for loopல கொடுத்துருக்காங்க. ஸோ for loopல என்னுடைய ஸ்ட்ரிங்கு கெட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர் வேர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ரிங் தானே. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. print word end equal to the empty of place, else print end of the loop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. else print end of the loop. even though for loopல இருக்கக்கூடிய வேர்டு எல்லாமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா it will be printed அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது மாதிரி ப்ராசஸ் தான் நம்மளுடைய லூப்பில் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். வாட் யூ மீன் பை நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நெஸ்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம C++ல இந்த வேர்டை படிச்சிருக்கோம். நெஸ்டட்னா என்ன சார்? வாட் டு யூ மீன் பை நெஸ்டட்? Nested loop structure. A loop placed within another loop is called as nested loop structure. Define loop structure. Define nested loop structure. ஒரு 2 more question கேட்கலாம். So simply understand, a loop placed within another loop is called as nested loop structure. One can place a
while with another while with another while, for within another for within another for with while, possibility for with while, and while with for, and to construct such nested loops அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Very you understand? ஸோ இப்போது நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை இன்சைடில் ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான். சரி, வித்தின் த சேம் லூப்பாக இருக்கலாம், ஆர் என்ன டிஃப்ரெண்ட் லூப்பாக கூட இருக்கலாம். எ லூப் பிளேஸ்ட் வித்தின் another loop is called as nested loop structure. One can place a while with another while with another while, for within another for within while, and while within for, to construct such a nested loops அப்படின்னு சொல்லலாம். such a nested loop அப்படின்னு சொல்ல முடியும். For example, following is an example to illustrate the use of for loop to print the following pattern. எனக்கு இது மாதிரி பேட்டர்ன்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி எனக்கு என்ன பண்ணும், to generate a program. So how it is, எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். So how we can print the values even though not only a string, இங்கே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா not only a string even though numbers, even though string கூட நம்ம அதில் பிரிண்ட் பண்ண முடியும். even though ஒரு numbers ஒரு நேம் ஆர் ஒன் இன்ஸ்டியூஷனுடைய நேம், ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்னா டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ப்ரோக்ராம் டு illustrate the use of nested loop for within while loop. program to illustrate the use nested loop for within while loop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ண முடியும்னா என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். I equal to 1 while I less than or equal to 6. For j in range 1 comma I, print j end equal to /t. print end equal to /n. I plus equal to 1. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நான் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஆஃப்டர் தட் அதுக்கடுத்த ஒரு ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்ன மாதிரி ப்ராசஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 1/1 ப்ராசஸில் எப்படி சார் இப்படி கொடுத்துருக்காங்க. I equal to 1 while open bracket I less than or equal to 6 open bracket while less than or equal to 6. ஸோ இது எப்படி நம்மளுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இட் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நவ் ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். while I less than or equal to 6, என்னுடைய while லூப்பில் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கேன். I less than or equal to 6. for j in range 1 comma I, for j in range 1 comma I, now print j comma end equal to /t அப்படின்னு சொல்லியிருக்கோம். print j comma end equal to /t. print end equal to /n. j அப்படிங்கிறது print j அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வேல்யூம் பிரிண்ட் பண்ணணும். இங்கே கமா ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூயும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக எனக்கு ஆட் ஆகிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த 1 பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்தது 1 2 பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்தது 1 2 3 பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்து 1 2 3 4 பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்து 1 2 3 4 5. ஸோ 1 எண்ணில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். I equal to 1 இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கும் போது ஃபர்ஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்து 1 2 1 பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப அகைன் அங்கே ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் j கமா end ஈக்குவல் டு t. சில இந்த t அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? ஸோ அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கும், அதனால தான் அங்கே அதை கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் end ஈக்குவல் டு /n.
இது வந்து ஒவ்வொரு ரெட்ரேஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைனில் ஜென்ரேட் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லைனுக்கு என்ன வரணும், நியூ லைனுக்கு வந்துடணும்லே எண்டில். ஸோ அதுக்காக I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஒவ்வொரு டைம் எனக்கு இந்த ஐயோட வேல்யூ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், இங்கே கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி வென் யூ கேன் காட் அ ப்ராசஸ் எப்போ நம்மளுக்கு சக்சீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு சக்சீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 less than or equal to 6 அப்படிங்கிறப்ப என்னுடைய கண்டிஷன் என்ன ஆயிரும், இட் வில் பி டெர்மினேட்டட். சரிங்களா. ஸோ இதுவரையிலும் எனக்கு இந்த ப்ராசஸ் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். இது வந்து இதே மாதிரி தான் என்னுடைய ஸ்ட்ரிங் வச்சு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனுடைய ப்ரோக்ராமுடைய அவுட்புட் லைக் இது மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னுடைய ப்ரோக்ராம்ஸில் இது மாதிரி ஈவன் நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். இது புக் பேக்கில் உங்களுக்கு ஆர் புக் இன்சைடில் உங்களுக்கு ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. Now after that jump statements in Python. Next topic is the jump statement in Python. Jump statement in Pythonல என்னென்ன jump statementலாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Though the jump statement in Python அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா is used to unconditionally transfer the control from one part of the program to another part. Unconditionally, what do you mean by unconditionally அப்படின்னு கேட்கலாம். என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா used to unconditionally transfer the control from one place or one part of the program to another part. First, the jump statement in Python அப்படின்னா ஒரு வேர்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ் unconditionally transfer அப்படின்னா எனக்கு கண்டிஷனாக இருக்கலாம் அல்லது அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். என்னோட டேட்டா இட் வில் பி மூவ் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு என்ன ஆகணும், மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுதாங்க ஜம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு there are 3 keywords achieved jump statements. ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. how many keywords are achieved to that jump statement in Python அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 keywords to achieve jump statement in Python. One is a break, 2 is a continue, third is a pause. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா என்னுடைய keyword to achieve jump statements, keywords to achieve jump statements அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ டயக்ராம் ஒன்று கொடுத்து உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. The following flow chart illustrates the use of break and continue. Break and continue. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். Draw the break and continue statements. Draw the break and continue statements அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா. ஸோ இந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாமா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் யூஸ் ஆஃப் பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் லூப் ஸ்ட்ரக்சர். யூஸ் ஆஃப் பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் லூப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே எனக்கு கொடுத்துருக்கூடிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஏதாவது வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு அந்த கண்டிஷனில் என்ன ப்ராசஸ் நடக்கும், ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அந்த பேஸ்ட் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இன் கேஸ் ஆஃப் என்னுடைய கண்டிஷனில் ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் n அது ஒரு எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூட் ஆயிரும். இன் கேஸ் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய
statement processல மாறும். in case false அப்படிங்கிறப்போ else statement 1 statement 2 statement n இது execute ஆகும். further statements of program in case இதில் மாறலாம், என்னுடைய statement stop ஆகலாம் or another process execute பண்ண move பண்ணலாம். ஸோ எனக்கு வேரியேஷன் ப்ரோக்ராமில் எனக்கு எப்படி அக்கார்டிங் டு த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வச்சு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 பிரேக் கண்டினியூ, ஸ்டேட்மெண்ட் n it will be executed. in case the condition is false else part அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. else part statement 1 statement 2 statement n it will be executed. then further statement of program அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அதுவே ட்ரூ அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் n எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப எங்கே போகும், it will be கண்டிஷன். அதுவே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்ஸ் பார்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுவாங்க. அவ்வளோதான் அதில். சரிங்களா, நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். நான் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன யூசேஜ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் தோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் கொஷின், எக்ஸ்பிளைன் த பிரேக் ஸ்டேட்மெண்ட். புக் பேக்கில் இது ஒரு 3 மார்க் கொஷின். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறத ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயின் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட் இதுக்கப்புறம் சின்டாக்ஸில் நான் சொல்கிறேன். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த லூப் கண்டைனிங் இட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். which statement are used to terminate the loop containing it அப்படின்னு சொல்லி கேட்கலாம். dash statement terminates the loop containing it அப்படின்னு சொல்லி கேட்கலாம். control of the program flows to the statement immediately. control of the program flows to the statement immediately. என்னுடைய control process எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா program flows to statement immediately after the body of the loop process. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கில் இம்மிடியேட்டாக இருந்தது அப்படின்னா it will be stopped. ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the control of the program flows to the statement immediately after the body of the loop. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா a while or for loop will iterate till the condition is tested false. என்னுடைய while or for loop எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா கண்டிஷன் என்ன ஆகணும், டெஸ்டட் ஆஸ் ஃபால்ஸ் ஆகிற வரையில் எனக்கு எக்ஸிக்யூட் நடக்கும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது என்ன பண்ணும், ஸ்டாப் ஆகி அடுத்த ப்ராசஸ் போகும். பட் ஒன் கேன் ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த லூப் டெர்மினேட் வித் த ஹெல்ப் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஈவன் தோ எனக்கு ஃபால்ஸ் ஆகலை அப்படின்னாலும் in while forல நான் you can use இந்த keyword as break யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அங்கே என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒன் கேன் ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த லூப் terminate with the help of break statement சொல்கிறாங்க. when the break statement is executed the control flow of program comes out of the loop and starts executing the segment of code after the loop structure process அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Now after that another one process பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய break statement எப்படி process ஆகும். The control flow of the program comes out. Control flow of the program comes out of the loop and starts executing the loop segment of code after the loop structure. The segment of code after the loop structure. The statement of code after the loop structure அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரேக் அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்னா திரும்ப it will be moved to the looping structure எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒன் பை ஒன் ப்ராசஸில். if break statement is inside a nested loop, in case இதான் சொல்லணும், break statement is inside nested loop. nested loop அப்படின்னா என்னது, you can use more than one loop inside a processல இருக்கும்போது அங்கே break statement இருந்தால் what will you do, என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறப்போ சொல்கிறாங்க loop inside another loop. loop inside another loop அப்படின்னு சொல்கிறாங்க. break will terminate the innermost loop. break will terminate the innermost loop. இந்த break அப்படிங்கக்கூடிய keyword என்ன ஆகும் அப்படின்னா it will be moved to the terminate or innermost of the loopல என்ன ஆயிருன்னா it will be ender அப்படின்னு சொல்லலாம். innermost of the loop it will be ender. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் நம்மளுக்கு நடக்கும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈவந்தோ ஃபார் லூப்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம், வைல் லூப்லேயும் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் simply you can use the keyword as a break. simply you can use the keyword as a break. enter for flow chart உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த flow chart எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். for your condition இங்கே கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. என்னோடய கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும், பிரேக் அதில் இருக்கக்கூடிய இதை கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் ஆகிட்டு ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இங்கே பிரேக்கோட ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகலாம், இட் வில் பி எக்ஸிட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ஆர் பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா இட் வில் பி சேஞ்ச்டு. ஆர் அதர்வைஸ் என்னுடைய கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னாவே என்ன ஆயிடும், இட் வில் பி எக்ஸிட்டட். யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? So first of all enter the loop, the condition is checked, so condition check பண்ணும்போது என்னுடைய values இங்கே true ஆனால் the break process it will be continued. in case breakல போயிட்டு எனக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட்டேஷன் ஆகலை அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். பிரேக் வேல்யூ எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் லூப், அதே லூப்புக்குள்ளே வேறு வேல்யூஸ் இருக்குது, இன்னும் அதிகமான வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஒர்க்கிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் ஷோயிங் பிலோ. ஃபார் லூப்பில் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் ஆல்சோ வைல் லூப். ஃபார் you can use in the for var in sequence if condition break, code inside for loop, code outside for loop. இப்போ என்னுடைய கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இஃப் இருக்குது, ஃபார் வேர் இன் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் வேர் இன் சீக்வன்ஸ் இஃப் கண்டிஷன் பிரேக் கோட் இன்சைட் ஃபார் லூப், கோட் இன்சைட் ஃபார் லூப், கோட் அவுட் சைட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட் இன்சைட்
for loop code outside for loop. ஸோ எனக்கு இங்கே இதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கண்டிஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி சார் அப்படின்னா, இங்கே பிரேக் அப்படின்னா அது என்ன ஆகும், it will be paused, it will be stopped, or the condition it will be checked, then after execution process. while test expression, இங்கே எனக்கு என்ன இருக்குது, என்னுடைய டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கோட் இன்சைட் while loop, கோட் இன்சைட் while loop, if condition break. ஸோ அங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நவ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு illustrate the use of break statement inside for loop. inside for loopல என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அதை நம்ம பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. இன்சைட் ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய ப்ராசஸில் எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணலாம். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், இதுதான் என்னுடைய ப்ராசஸ். ஃபார் வேர்ட் இன் எ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே எப்படி கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இ, என்னோடய வேர்டை என்ன பண்ணும், இது ரீட் பண்ணிகிட்டே வரும் ஒவ்வொரு லெட்டராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜே யூ எம் பி ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் டி ஏ டி இ. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிஷன் இ அப்படின்னு எனக்கு மேட்ச்டு ஆகும்போது அங்கே வேர்ட் இஃப் வேர்டு ஈக்குவல் இன்னு வரும்போது என்ன ஆகும், என்னுடைய லூப்பிங் ப்ராசஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் பி ஸ்டாப்டு, சரிங்களா. ஸ்டாப் ஆகிட்டு என்னுடைய கண்டிஷன் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், பிரேக், ஸ்டாப் ஆகிரும். ஆஃப்டர் என்ன ப்ராசஸ் நடக்கும், பிரிண்ட் வேர்டு எண்ட், இது எனக்கு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ என்னுடைய கண்டிஷன் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இந்த இ அப்படிங்கிற லெட்டர் பார்த்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிரும், அங்கே ஃபால்ஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கண்டிஷன் வேல்யூ ட்ரூ ஆயிரும். அப்போது என்னுடைய கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது என்ன ஆகும், மேட்ச் ஆகிடுச்சு என்னோடய வேல்யூ. ஓகே, இஃப் வேர்டு ஈக்குவல் டு இ வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ என்னோடய வேல்யூ ஸ்டாப் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு இங்கே நமக்கு ஃபைனலாக என்னுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுவாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோக்ராம் என்ன கான்செப்ட்டுங்கிறது புரியுதா. ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், வேர்டை வாங்கிட்டு அந்த வேர்டில் இருக்கக்கூடிய செட்டைன் ஆஃப் கேரக்டரை மட்டும் கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ அப்போ இதில் பார்க்கலாம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். The above program will repeat the iteration. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா iteration process with the jump statement as a string. இதுதான் என்னோட jump statement as a string அப்படின்னு சொல்கிறாங்க. each letter of giving a string sequence. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய given string sequence is tested till the letter E. இது எதுவரையிலும் என்னுடைய லெட்டர் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா till the letter E is encountered or encounter. எஸ், E அப்படிங்கிற லெட்டர் வரல எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்கவுண்டர் பண்ணிட்டே வரும். when it is encountered the control is transferred outside the loop block or it terminates அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணும், அவுட் சைடில் பிளாக் எனக்கு போயிடும், இல்லை அப்படின்னா டெர்மினேட்ஸ் கம்ப்ளீட்டேஷன் ஆயிரும். as shown in the output will display till the letter E checked after which the loop gets terminated. loops get terminated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. one has அடுத்த பேராகிராஃப் பாருங்க. one has to note an important point R. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that R if a loop is left by break, the else part not executed. எனக்கு அங்கே லூப் இது பிரேக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எனக்கு என்ன ஆகாது, if a loop is left by break the else part is not executed. To explain this, let's
explain. Let's enhance the previous program with an else part and see what output will be அப்படிங்கிறத அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் எனக்கு ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரோக்ராமே தான் ஒரு ரெண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் else part print end of the loop, print end of the program. என்னுடைய லூப் மட்டும் கம்ப்ளீட்டேஷன் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இது ஒரு பிரிண்ட் ஆகும். இந்த எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது நியூ லைனில் இட் வில் பி ஜென்ரேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நோட் தட் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஈவன் ஸ்கிப்டு, பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஈவன் ஸ்கிப் ஆகிட்டு அங்கே பிரேக்கில் எனக்கு இருக்கிறது என்ன ஆகிட்டு ஸ்கிப் ஆகிட்டு else part of the loop and has transfer the control to the next line for the following loop block அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரேக் கம்ப்ளீட்டேஷன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. part of the loop and has transfer the control to check to control the next line for the following loop block அப்படின்னு சொல்லியிருக்காங்க. for the following loop block. ஸோ இது மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ இந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்மளுடைய ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபார் லூப்புக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார் லூப்புக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபார் லூப் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வேரியேஷன் ப்ராசஸில் கொடுத்தாங்க. சிம்பிள் ஆஃப் நம்பரை டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா த மெசேஜ் த எண்ட் ஆஃப் த லூப் டிஸ்பிளே ஆகிற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. நான் அந்த ப்ரோக்ராமில் இன்டென்டேஷன் ப்ராசஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் அனதர் ஒன் ப்ராசஸ்ஸாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. நம்பர்ஸ் ஃபார் 1 to 100 நம்பரில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பரை அடுத்த ப்ராசஸ் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ரேஞ்ச் கான்செப்டில் சொல்லிட்டு அந்த எண்ட் ஆஃப் த லூப் மெசேஜை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி ஒன்று காமிச்சாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா நெஸ்டட் லூப்னா என்ன, a loop placed with another loop is called as nested loop structure. அப்போது அந்த லூப் ஸ்ட்ரக்சரில் எப்படிலாம் பாசிபிலிட்டி ஆஃப் திங்கிங் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத சொன்னாங்க. while within another while, for within another for within while within for, construct such as nested loops, இது மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தானை டிஸ்கஸ் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தெர் ஆர் 3 keywords to achieve ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. தெர் ஆர் 3 keywords to achieve ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேக், கண்டினியூ, பாஸ். பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதிலேருந்து 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் பிரேக் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த புக் பேக் உடைய ஒரு 3 mark கொஷின் சொல்லியிருந்தோம் புக் பேக்கில். ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ், ப்ரிமிஷன், தென் சின்டாக்ஸ், ஃப்ளோ சார்ட், தென் அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்தது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். எப்படி அப்படின்னு பார்த்தா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஃபார் லூப். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்சைடில் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி என்னென்னு பார்த்தோன்னா அதுக்கடுத்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாட் ஓன்லி ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரோக்ராமுடைய வேர்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் இட் வில் பி இண்டிகேட்டட் ஆஸ் த எண்ட் ஆஃப் த லூப் ஆர் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ இது வரையிலும் இந்த கிளாஸில் உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல் ஆஃப் இந்த கிளாஸில் அடுத்த கண்டினியூட்டிவ் ப்ராசஸ் ப்ளஸ் full of overall recall plus book pack எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.